ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. அனைவரும் நலம்தானே? நாம் இப்பொழுது மகாகவியின் புதிய ஆத்திச்சூடியை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 26வது புதிய ஆத்திச்சூடி, சாவதற்கு அஞ்சேல். அப்படின்னா இறப்புன்றது நமக்கு ஒரு என்னைக்காவது ஒரு நாள் வரத்தான் போகிறது இல்லையா? ஆனால் அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது, அதை எதிர்கொள்ளணும். இதைத்தான் மகாகவி சொல்கிறார். இதுக்கு மகாகவி பாரதியோட வாழ்க்கையே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். யமனை பார்த்து யாராவது நம்மெல்லாம் பேசியிருக்கோமா? அவர் யமனை துச்சமாக மதித்து கவிதை எழுதியிருக்கார். என்ன தெரியுமா? காலா, என் காலருகே வாடா, உன்னை ஒரு சிறு புல்லன மதிக்கிறேன். காலனை மிதிக்கிறதுக்கு ரெடி அவர் அப்படி யமனை எதிர்கொள்ளும் தைரியம் மகாகவி பாரதிக்கு இருந்தது. மரணத்தை பார்த்து அவருக்கு பயமே கிடையாதுன்னு யதுகிரி அம்மாள் அவங்க பாரதி நினைவுகள்ன்ற நூலில் எழுதுறாங்க. அந்த அவரோட கடைசி காலகட்டத்தில் மரணமில்லா பெருவாழ்வு குறித்த சிந்தனை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார். நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, இந்த ஆராய்ச்சி ஒரு முடிவு மட்டும் வந்துருச்சுன்னா இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற நிலையை நான் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டுவேன் மகாகவி சொல்லியிருக்கார் அப்படின்னு யதுகிரி அம்மாள் தன்னோட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. என்னன்னா, இயற்கையோடையே நாம இயற்கையோடையே ஒன்றாகவே கலந்திருக்கணும் அப்படின்னு மகாகவி எப்பயும் இயற்கையோடையே பேசுவார். இயற்கையோடையே பேசி பேசி கவிதைகள் எழுதுவார். அது நாம யதுகிரி அம்மாள் இதைத்தான் தன்னோட ஒரு பதிவிலையும் எழுதியிருக்காங்க. கடைசி காலத்துல பாரதி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பார்த்தசாரதி கோவில் யானை தனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் சகோதரன் மாதிரியும் இருந்தது. அது மேல ஒரு பயமே கிடையாது அவருக்கு. அதுக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சே போய் அதுக்கு பழம் கொடுக்கறதுக்கு போறார். அந்த யானை என்ன பண்ணிட்டு அவரை தூக்கி போடல, ஆனா வீசி எரியாம தன்னோட கால் அடியிலேயே போட்டு வச்சிருது. தன் உயிருக்கும் ஒரு பயம் இல்லாமல் அவரோட நண்பராகிய குவளை கிருஷ்ணமாச்சாரியார் கூட பாரதியை போய் காலுக்கு நடுவுல போய் காப்பாத்துறார். யானை காலுக்கு நடுவுல போய் பாரதிய தரத்தரான்னு இழுத்துன்னு காப்பாத்திட்டார். அந்த விழுந்த அதிர்ச்சியில அவருக்கு உடம்பு முடியாம போயிருந்தது. இது மட்டும் இல்லை, கடைசி காலத்துல இது நடந்தப்போ கிட்டத்தட்ட 1921 ஜூன் மாதம் இருக்கும். ஆனா 1921 செப்டம்பர் முதல் பகுதியில பாரதி என்ன பண்றார்? ஈரோடு கருங்கல் பாளையம் நூலகத்துல போய் ஒரு உரை நிகழ்த்துறார். அந்த உரையோட பேர் என்ன தெரியுமா? மனிதனுக்கு மரணம் இல்லை. எப்படி பாருங்க, சாவை பத்தி அவரு ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி நாம சாவுன்றது நமக்கெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நாம் எல்லோருமே இந்த உலகை விட்டு போக போகிறோம். ஆனால் சாவை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் பாரதி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் பாடம். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சாதனையாக இருக்க வேண்டும்னு அப்துல் கலாம் அவர்கள் இதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கார். ஆக நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கான அடையாளம், நாம் என்ன சாதித்தோம், அடுத்த தலைமுறையினருக்கு என்ன விட்டு சென்றோம், இதைதான் மகாகவி தன்னோட வாழ்க்கையின் மூலமா நமக்கு எடுத்து சொல்றார். நாமும் அவரை மாதிரியே மரணத்தை மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதற்காக நாம் நமது அடையாளத்தை விட்டுவிட்டு வாழ்வை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக 27வது ஆத்திச்சூடி, சிதையா நெஞ்சுக்கொள். நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.